உடலில் காயம் ஏற்பட்டால் விலங்குகள் அதை நாவால் வருடுவதை பார்த்திருப்போம். அது ஏன் என்று தெரியுமா? விலங்குகள் தங்கள் உடலில் ஏற்படும் காயங்களை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை இயல்பாகவே தெரிந்து வைத்திருக்கின்றன. காயம்பட்ட இடத்தை அவை நாக்கால் அடிக்கடி தடவுவதற்கு காரணம், உமிழ்நீரில் நோய்க்கிருமிகளை அழிக்கும் ஆற்றலும் காயங்களை குணப்படுத்தும் மகா சக்தியும் இருப்பதை ஐந்தறிவு விலங்குகள் கூட தெரிந்து வைத்திருக்கிறது. இது ஆச்சரியம்தான். உண்மையிலேயே உமிழ்நீரில் அப்படி என்னதான் சக்தி இருக்கிறது? இந்த காணொளியில அதை பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உமிழ்நீர் என்றால் என்ன? அது எப்படி உருவாகிறது? நமது பாரம்பரிய மருத்துவ கோட்பாடுகளின்படி உடலின் உயிர் சக்தியை சிறுநீரகம் உற்பத்தி செய்கிறது. அந்த ஆற்றல் பல பரிமாணங்களாக பிரிந்து உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் காரணமாக அமைகிறது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், 3 முக்கிய இடங்களுக்கு மட்டும் உயிர் சக்தி நேரடியாக வழங்கப்படுகிறது. 1. இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு. 2. தலைமுடி வளர்ச்சிக்கு. 3. உமிழ்நீர் உற்பத்திக்கு. உமிழ்நீர் நேரடியாக உயிர் சக்தியின் தொடர்பில் இயங்குவதால் அதன் மருத்துவ குணத்தை வார்த்தைகளால் முழுவதுமாக விவரித்துவிட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆற்றல்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. ஜீரணம் என்பது வயிற்றில் நடப்பதாக பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் செரிமானம் தொடங்கும் முதல் இடமே வாய்தான். உணவை நன்றாக மென்று சாப்பிடும்போது அந்த செயல்பாடு தொடங்கிவிடுகிறது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உமிழ்நீர் சரியாக கலக்காத உணவுகள் முழுமையான செரிமானம் ஆவதில் பெரும் சிக்கலை சந்திக்கின்றன. உதாரணமாக, சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உமிழ்நீர் உற்பத்தி என்பது இயல்பை விட குறைவாகவே இருக்கும். அடிப்படையில் சர்க்கரை நோய் என்பது ஒரு செரிமான கோளாறுதான். இந்த செரிமானத்தை முறைப்படுத்தினால் சர்க்கரை நோயின் தாக்கத்திலிருந்து உடல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளவும் இயல்பு நிலையை அடையவும் முடியும். இது என்ன புது கதையா இருக்குது? சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உடலின் இயக்கத்தையும் காரணத்தையும் புரிந்து கொண்டால் அது சாத்தியம்தான். சர்க்கரை நோய்க்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதும் இன்சுலின் பற்றாக்குறையுமே காரணங்களாக சொல்லப்படுகின்றன. ஆனால் அதன் மூல காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, செரிமான கோளாறு. இதற்கு பின்னால் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் கவலை இருக்கிறது. இவை இரண்டும் நேரடியாக செரிமான மண்டலத்தை பாதிக்கும். அடுத்து, தூக்கமின்மை. உறக்கத்தை முறைப்படுத்திவிட்டால் மன அழுத்தம் மற்றும் கவலை இவை இரண்டுமே குறையும். மன அழுத்தம் குறையும் போது செரிமான மண்டலம் இயல்பாகவே இயங்க ஆரம்பிக்கும். இதற்கு பாத நரம்பியல் சிகிச்சை, அக்குபஞ்சர் சிகிச்சை மற்றும் தேவைப்படும் நேரத்தில் வர்ம சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளும் போது உடலின் சுயமாக குணப்படுத்தும் ஆற்றல் தூண்டப்பட்டு உடல் இயக்கம் சீரடையும். இதன் மூலம் நாள்பட்ட உபாதைகளில் இருந்து உடல் படிப்படியாக முழுமையான நிவாரணம் பெற வழிவகுக்கும். ஒரு சிலர் அடிக்கடி எச்சில் துப்புவதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு அந்த பழக்கத்தை நிச்சயம் மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் உமிழ்நீர் என்பது உயிர் சக்தியின் மறு வடிவம் என்பதை புரிந்து கொள்வதால். இதை வீணாக்காமல் பாதுகாப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள்.
மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.